என்ன கரும்பத்தடா சாப்பிட்டுட்டு இருக்க? ஏய், என்ன கர்ம கர்மன்னு சொல்ற? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கலக்கி. மதுரையில இதுக்கு பேரு வடியலு. இன்னி உள்ளூர் பக்கம் போனா இதுக்கு பேரு டிங்டாங்க. இது என்ன முட்டையில பண்ற இன்னொரு டிஷ் நினைச்சிட்டு இருக்கியா? நாலு என்ன ஒரே நேரத்துல ஒரு 4 அவிச்ச முட்டை திங்க முடியுமா? 5 ஆஃப் பாயில் திங்க முடியுமா? 6 ஆம்லெட் திங்க முடியுமா? இவன் ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சா உள்ள போற கணக்கே தெரியாது. நீ 100 பரோட்டா சாப்பிட்டு உன் வயிறு அடைஞ்சே கிடந்தாலும் கடைக்காரனை வந்து தம்பி ஒரு கலக்கி போட்டுமான்னு கேட்டா வயிறே எந்திரிச்சு வந்து வழி விடும். அப்பேற்பட்ட டிஷ்ஷ போய் தப்பா பேசிக்கிருக்க. இங்க பாரு, நீ முட்டை சாப்பிடு, அது நல்லதுதான். அதுக்காக இப்படி ஒழுங்கா வேகாத முட்டையெல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? இதுக்குள்ள எவ்வளவு சால்மோனெல்லா டைஃபி பாக்டீரியா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட்டா டைஃபாய்டு வந்து படுத்துருவேடா. பத்தாததுக்கு 1/2 பாட்டில் எண்ணெய் வேற ஊத்தி வச்சிருக்க. இதெல்லாம் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக்ல சாகணுமா உனக்கு? இதெல்லாம் நாங்க டாக்டர் பால் சொல்லியே கேட்டதில்ல. நீ சொன்னா மட்டும் கேட்டுருவனா? கீழ கிடக்குறதெல்லாம் எடுத்து பிளேட்ல போட்டுட்டு இருக்க. கீழ விழுந்து 5 செகண்ட்க்குள்ள எடுத்துட்டா ஜெர்ம்ஸ் பரவாது. டேய் நில்றா லூசு. ஆஸ்ட்ரோஃபைல். இங்க பாரு, இந்த கலர் சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்குடா அந்த சாரி. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்கியா நீ எனக்கு? மவுத் வாஷ் யூஸ் பண்ணியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணியா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மவுத் வாஷ் யூஸ் பண்ண சொல்லி. இப்படி இப்படின்றதுக்குள்ள ஜெர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகும்டா. சொன்னா ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குதோ? இனிமே மவுத் வாஷ் யூஸ் பண்ணாம என் பக்கத்துல வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்கிட்டு வண்டியா? எதுக்குடா என்ன அவசரமா சமோசா வாங்கிட்டு வர சொன்ன? அதுவா, என் பொண்டாட்டிக்கு மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட்? அதாவது இப்ப என்ன பண்ற, இந்த சமோசாவை எடுத்து எனக்கு ஊட்டி விடுற. கீழே சேர்ந்தா அவளை கொன்றுவேன். சரி, மேல சொல்லு. இப்ப நீ ஊட்டி விடுறத பார்த்து என் பொண்டாட்டி காண்டானா பொசசிவ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். எதுக்குடா இதெல்லாம் பண்ற? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு புரியும். வரலா? வர. டேய் ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவதான் குடுக்குறானா பல்ல இழிச்சிட்டு நீயும் வாங்கிட்டு இருக்க. சரி, இப்ப இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? 1008 கிருமிங்க இருக்கு இதுல. ஆமா, அவ உள்ள வந்தாலே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தாளா? வெள்ளெல்லாம் சுத்திட்டு அப்படியே வந்து உனக்கு கூட்டி விட்டுட்டு இருக்கா. ஹே, கை நீட்ரி. ஐயோ டாக்டர் அக்கா, தெரியாம பண்ணக்கா. விஷ ஊசில எதுவும் போட்டுறதுக்கா. ப்ளீஸ்க்கா. நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா ஊட்டி விடு. புரியுதா? சரிக்கா. டேய், என்னடா இவ்ளோ என்ன? இத போய் என் ஹஸ்பண்ட் குடுக்குற? கொலஸ்ட்ரால் வந்து சாவணுமா அவரு? ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு, அத எடுத்து வந்து ஊட்டி விடு. வாஷ் பண்ணிட்டு ஊட்டி விடு. சரிங்க டாக்டர் அக்கா. குடு. ஜெய், என்னடா உன் பிளான் இப்படி கெட்டு போன சமோசா மாதிரி ஊசி போயிடுச்சு? ஷிட். என் ஹஸ்பண்டுக்கு என் மேல கேர்லாம் இருக்கு, ஆனா லவ் தான் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நம்ம 2 பேரும் அவுட்டிங் போற மாதிரி பேசுறேன். அவரு என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். ஓகே, அவர் வராரு. ஓகே, ரெடியாரு. ஹாண்டட் ரெஸ்டாரண்டா? வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். போலாம். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா?
டின்னருக்கே போலாம். நீங்க போன குடி. இன்னைக்கு எதுக்கு ஒரு முடிவு பண்றேன். ஹலோ, யாரா நீ? டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா. எத்தனை நாள் இது நடக்குது? ஏய், உங்க வேஷம்லாம் கலந்துருச்சுடா. இன்னைக்கு எதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏன்டா, ஏற்கனவே எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை போகுதுன்னு உனக்கு தெரியுமாடா? உனக்கு கண்ட ஹோட்டல் போறதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா? ஏன் பொண்டாட்டி கூட்டி எதுக்கு கண்ட ஹோட்டல் போயிட்டு இருக்க? நல்ல ஹோட்டலுக்கு போக மாட்டேன். ஏடா, அண்ணா நகர்ல இருக்க நல்ல ஹோட்டலாடா? அதெல்லாம் பூசா வந்ததுடா. ஏடா, ஹாண்டட் டீம்னா ஏதாவது 2 பொம்மை இன்னைக்கு வச்சுட்டு வேகா ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து ஏமாத்திடுவான்டா. இப்போ உனக்கு என்ன அண்ணா நகர் தானே? இங்க பாரு, இந்த அண்ணா நகர்ல இந்த K4 போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டினா மாதிரி போ. அங்க ரெட்ரோ செங்கர்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடையில போய் சாப்பிட சூப்பரா இருக்கும். டேய், நான் நம்புடா. லொகேஷன் வேணா அனுப்பிச்சு விடவா? அந்த ஃப்ளைஓவர் கொஞ்சம் கீழே அங்கதான். ஓகே ஓகே, அங்கதான். ஓகேடா, ஓகே ஓகே. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னம்மா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. அவனுக்கு போய் பெருசா பிளான் பண்ணும் பாரு. அடடடடடடடடா, என்ன ஸ்மெல்லு. அன்னபூரணிக்கு மட்டும் ஒரு மூத்த புள்ள இருந்துச்சுன்னா அது அநேகமா நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், ஒண்ணு சாப்பிட்டு பேசு, இல்ல பேசிட்டு சாப்பிடு. ஏய், நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்றது? நீ என்னடி குட் பேட் அக்லி அஜித் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? சாப்பாடு நல்லா இல்லையா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டா வாய்க்குள்ள கண்ணு தெரியாத ஜெர்ம்ஸ் எல்லாம் உள்ள போகும். அதனால வாயை மூடிட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பாடு உன் தொண்டைக்குள்ள சிக்கி உனக்கு சோக் ஆயிடும். தொண்டையில சாப்பாடு சிக்கிறது உனக்கு ஜோக்கா இருக்கா? ஏய், அது ஜோக் இல்ல, சோக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு உன் லங்ஸ்குள்ள போய் உன்னை தூக்கிட்டு நான் ஐசியூக்கு போய். குட். என்ன சிக்கிட்ட சாங் கேக்குது? மேடம், அது மொபைல் மேடம். ஓ, ஐயோ, என்ன கரடி கற்கண்டு சாப்பிட்ற சவுண்ட்லாம் கேக்குது? உண்மையாவே இந்த ஆளுக்கு சீரியஸ் கண்டிஷன் தான் போலயே. நிஜமாவே கரடி தான் சாப்பிடுது. சார், நான் உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டேன். நீங்கள் டெய்லி சரக்கடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ நீங்கள் நிஜமாவே குடியை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். மேடம், நான் என்ன மற்றவங்க மாதிரி ஆசைப்பட்டா குடிக்கிறேன் மேடம். நான் வெறும் ஒகேஷனல் ட்ரிங்கர் தான் மேடம். ஆனால் என்ன, ஒகேஷனல் மட்டும் அடிக்கடி வருது. என் வேலை அப்படி உடம்பு வலிக்காக ஆரம்பிச்சுது. இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்பா சார், நீங்கள் இப்போ உங்கள் குடியை ஸ்டாப் பண்ணாலே உங்கள் பாடி கண்டிஷன் நார்மல் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்பு வலிக்காக உங்கள் உடம்பையே அழிச்சிக்காதீங்க. ஐயோ மேடம், முடியல மேடம். நான் என்ன மேடம் பண்ணுறது சொல்லுங்கள். இல்லைன்னா நான் டி அடிக்ஷன் சென்டர் தான் ஒரு சஜஸ்ட் நிமிஷம் இரு. இப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? சார், ஒரு நிமிஷம் எந்திரிங்க. எந்திரிங்க சார், சொல்கிறேன். ஐயோ, இது வேறையா? ஆமாம். சரக்கு அடிக்கிறப்ப என்ன சைட் டிஷ் எடுத்துப்பீங்க? அது என்னப்பா, சிக்கன் பாடா, அப்புறம் 2-3 ஆஃப் ஆயில். சரக்குக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாறுன்னு வச்சுக்கேன். அங்கே தான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த கருமம் எல்லாத்தையும் உரந்தள்ளி வச்சுட்டு இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை சைடிஷாக வச்சு சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெய்லி குடிக்கிறத வாரத்துக்கு ஒருக்கா மாற்றணும். வாரத்துக்கு ஒருக்கா குடிக்கிறத மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அப்புறம் இப்படி 6 மாதத்துக்கு ஒருக்கான்னு மாற்றி டீ டோட்டலர் ஆகிடுங்க. 6 மாதத்துல உங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்னப்பா சொல்கிற? அடா ஆமாண்ணே, நீங்கள் கடையில் சாப்பிட்ற சிக்கன் பக்கோடா தான் பழைய பாமாயில் செஞ்சது. அதெல்லாம் எப்படி உடம்புக்கு சேரும்? நான் சொன்னதை மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சூப்பர்ப்பா, செம்ம மேட்ரு சொல்லியிருக்கப்பா. நான் கூட இந்த டாக்டர் சொல்றதை நம்பி பயந்தா போயிட்டேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம நம்பிக்கை வந்திருக்குப்பா. ஒரு நிமிஷம். இந்தா, இது இந்த டாக்டருக்கு தர வேண்டிய ஃபீஸ். இனிமே இதுக்கு எதுக்கு நீ வச்சுக்க. நான் மேடம் வரட்டா? போய் ஒரு கட்டிங்க போட்டு தம்பி சொல்ற மாதிரி ஆரம்பிச்சிரு. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அவருக்கு குடியை நிறுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னா நீ அவருக்கு ஹெல்த்தியா குடிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. மனுஷன் அவனுக்கு பிடிச்சத அளவா சாப்பிட்டாலே இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு சோகமா இருக்கா? வெளியே போய் பானிபூரி சாப்பிடு. சந்தோஷமா இருக்கா? ஸ்வீட்டா ஒரு கேக் சாப்பிடு.
தலை வெளிச்சா காப்பி குடி, வெய்ய காலம்னா ஜூஸ் குடி, குளிர்காலத்துல காணா சூப்பு, மழை பெஞ்சா மிளகா பஜ்ஜி, நடுராத்திரியில குல்ஃபி, விடிய காத்தால பிரியாணி. இந்த மாதிரி உனக்கு பிடிச்சத அளவோட சாப்பிடு. டெய்லி ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் போடு. உனக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போயிடும். இங்க பாருங்க, இருக்கிறது ஒரு லைஃப். பிடிச்சத சாப்பிடுங்க, சந்தோஷமா வாழுங்க. டி நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சுடா. அப்ப வெளியே போய் சாப்பிடலாமா? டபுள் ஓகே. அப்ப வா. சொல்லுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வா. நாங்க ஒரு நரி கூட்டம். நான் தான் உட்காருவேன். நான் தான் உட்காருவேன். நான் தான் முன்னாடி நான் தான் உட்காருவேன். முன்னாடி உட்காருவேன்னு சொல்றேன்ல. நான் 10 மாசம் சுமந்து பெத்த மக அவ. 7 ஜென்மத்துக்கு இனிமே எனக்கு அவதான் மக. அப்படியா? நான் தான் இத உட்காருவேன். பாருங்க, எனக்கு பின்னாடி உட்கார்ந்து பழக்கம் இல்ல. சொன்னா கேளுங்க. எனக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் பழக்கம். தள்ளுங்க. நான் தான் விடுங்க. உட்காருவேன். நான் தான் தள்ளுங்க, நான் உட்காருவேன். சொன்னா உட்காருவேன். கேளுங்க. இருங்க இங்க பாருங்க, 2 பேரும் உங்களோட பாசத்தை என் மேல பழனி பஞ்சாமிரத மாதிரி ஊத்தி நக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப பூரிப்பாயிருச்சு. இப்ப 2